நீங்க அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சியில் இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் இருக்குன்னு நீங்க ஏன் சார் சொல்லல? அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு நீக்கியிருப்பாங்க. சரி, அப்படி என்றால் ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்லை இல்லை, நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்லி நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எதுக்கு இருங்க நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தெரியுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அந்த பொறுமையை சொல்லிட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள இல்லை பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்லை நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்கள் முதல்ல இருங்க, நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் அதற்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை, புரியுதுங்களா? இல்லை இல்லை நீங்கள் சொல்லாதீங்க. இல்லை 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க ஆ பண்ணுங்க, என்னுடைய ஒரே கேள்வி 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா?